உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் நடந்த முதல் அறுவை சிகிச்சை, த ஃபர்ஸ்ட் மேஜர் ஆபரேஷன், அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவர் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து, அப்படின்னா ஆண்டவர் ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்தை சதையினால் அடைத்தார், ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறார். ஒரு எலும்பை எடுத்தார் என்பது ஒரு அறுவை சிகிச்சை. அதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த வசனத்தை படித்துத்தான் அறுவை சிகிச்சைக்கு முன்பு கொடுக்கப்படுகிற குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை கண்டுபிடித்தார் டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன். அவருடைய நாட்களில் மயக்க மருந்து கிடையாது. பேஷண்ட் ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு வர, 5-6 பேர் கை காலை பிடிச்சிருக்க, டாக்டர் கத்தியோட வந்து அறுக்க, பேஷண்ட் துடிதுடித்து சத்தமிட, ரத்தம் பீரிட்டு பாய, கொடுமையான ஒரு சூழ்நிலை. அதை பார்த்து 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 துடிதுடிக்கிற நிலைமையை பார்த்த டாக்டருக்கு இந்த வசனத்தை படித்த போது, ஆண்டவர் விலா எலும்பை எடுத்தார்னு படித்தார். அவர் டாக்டர் அல்லவா, ஒரு டாக்டருக்குரிய முறையில் திங்க் பண்றார். ஆனா ஆதாம் அழல்லையே அப்படின்னு யோசிக்கிறார். என்ன ஆயிற்றுன்னு யோசிக்கும் போது ஆதாமுக்கு மயக்கம் வந்தது. ஆதாமுக்கு மயக்கம் வர பண்ணினார் என்று அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி மயக்க மருந்து என்கிற குளோரோஃபார்மை கண்டுபிடித்தார் டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன். இந்த வேதம் பேதையை ஞானியாக்கும், ஞானியை விஞ்ஞானியாக்கும். உலகத்தின் பல கண்டுபிடிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வேதத்தை படித்தவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வேத வசனம் கண்டுபிடிப்புகளுக்கு வித்திடுகிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு வித்திட்டது இந்த வேத வசனம். அன்பானவர்களே, டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் அவர்கள் இந்த வசனத்தை படித்துத்தான் குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை கண்டுபிடித்தார். அவரை ஃபாதர் ஆஃப் மெட்டர்னிட்டி என்று அழைக்கிறார்கள், மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை. அவரை பார்த்து கேட்டார்கள், டாக்டர், நீங்க இந்த குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது இல்லைன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டம். இது இருக்கிறதுனால எவ்வளவு சுலபமாய் மருத்துவ அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன. உங்க கண்டுபிடிப்புகள்ல உயர்ந்த கண்டுபிடிப்பு எது டாக்டர்னு கேட்டாங்க. டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் சொன்னாரு, நான் ஒரு பாவி, இந்த பாவிக்கு இயேசுதான் ரட்சகர்னு கண்டுபிடிச்சா, அதான் உயர்ந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னார். மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன் சொன்னதை கேட்டீர்களா? அன்பானவர்களே, இந்த வேதம் பேதையை ஞானியாக்கும். இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களா? முதல் அறுவை சிகிச்சை. ஆனால் அதிலிருந்து ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். வேதத்தை படியுங்கள், அநேக ரகசியங்களை கண்டுபிடிப்பீர்கள். வேதத்தை படியுங்கள், அநேக ஆசீர்வாதங்களை கண்டுபிடிப்பீர்கள். வேதத்தை படியுங்கள், அதை தியானியுங்கள், அதை விசுவாசியுங்கள், வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்துங்கள். அது உங்களுக்கு ஔஷதமாய் மாறும். நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இன்றைக்கு வசனத்தில் நாட்டமுள்ள ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்புவாராக. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. நான் அநேக குறிப்புகளை சொல்ல முடியும். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அது வெளியிலிருந்து ஆக்சிஜனை மனுஷனுக்குள்ள ஊதினார் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியிலிருந்து ஆக்சிஜனை உள்ள அனுப்பி ஒரு மனுஷனை உயிர் வாழ வைக்க முடியும் என்ற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு தான், மருத்துவ கண்டுபிடிப்பு தான் ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், செயற்கை சுவாச முறை. ஒரு மனிதனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் உடனே அவனை ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க, ஹாஸ்பிட்டல் கொண்டு வென்டிலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு மூச்சு திணறல் நீங்குவதற்கு வெளியிலிருந்து சுவாசத்தை உள்ளே அனுப்புகிறார்களே, அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு கூட இந்த வேத வசனத்திலிருந்தான். வேதம் பேதையை ஞானியாக்கும், ஞானியை விஞ்ஞானியாக்கும். நீங்கள் ஞானியாக விரும்புறீங்களா? வேதத்தை படியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள், கிருபை தருவார். ஒருவனை உயர்த்துவது இந்த வேத வசனம். வேத வசனத்தினால உயர்ந்தவர்கள் ஏராளம். எங்கள் நாட்டின் சிறப்புக்கும் செழிப்புக்கும் ரகசியம் இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொன்னார்கள் இங்கிலாந்து தேசத்தின் விக்டோரியா மகாராணியா. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த பவர் அண்ட் த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் யுவர் கண்ட்ரின்னு கேட்டாங்களாம். திஸ் இஸ் த சீக்ரெட் சொன்னாங்களாம். இந்த வேதம் எந்தெந்த வீட்டிலெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ,
யாரெல்லாம் வேதத்தை உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அற்புதமான பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் உயர்த்தணும், இதை உயர்த்தி பிடிக்கணும், இது எங்கள் வாழ்க்கையில் முதலிடத்துல வைக்கணும். எங்களை முதலிடத்துக்கு கொண்டு வருவீங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.